ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி நான் வந்து நிலவாசலில் வந்து கோலம் போடுறத பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் என்கிட்ட இந்த கோலம் மாவு வந்து கேட்டிருந்தாங்க. அதை வந்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர்த்துக்கிட்ட என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ வந்து அதை தான் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோவாக கொடுத்துடலாம். இது மாதிரி வேணுங்கிறவங்க நம்மக்கிட்ட கோலம் மாவு வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஒரு வீடியோவாக கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த கோலம் மாவுலேருந்து ஒரு 2 மட்டும் எடுத்திருக்கேன். 2 இல்லை வந்து நீங்கள் கொஞ்சம் பெரிய கோலமாக போடுற மாதிரி இருந்தால் 3 எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ஒரு 3 கட்டி வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கிட்ட அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளாத் வச்சு நம்ம வந்து இப்போ கோலம் போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து டெய்லியும் நிலவாசலில் கோலம் போடுறதுனால அந்த இதில் வந்து எறும்புகள் பாருங்கள், நம்ம கோலம் எப்படா போடுவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி அரிசி மாவில் கோலம் போடுறது தான தர்மங்கள் செய்கிறதுக்கு ஈடாகும். அதனால தான் வந்து நம்ம வீட்டு நிலவாசலில் கோலம் போடுறது. நிலவாசலில் வந்து இந்த மாதிரி டெய்லி கோலம் போட்டுகிட்டே இருந்தால் வாசல் வந்து டேமேஜ் ஆயிரும் அப்படின்லாம் வந்து சிலர் சொல்கிறீங்க. நிலவாசலில் வந்து வார்னிஷ் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறுபடியும் வார்னிஷ் வாங்கி ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கோலம் போட்டுக்கோங்க. எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. நிலவாசலில் கோலம் போடுறது அவ்வளோ வீட்டுக்கு வந்து ஒரு மங்களகரத்தை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கல கோலம் மாவில் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, பிஸ்னஸ் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நான் வந்து ஆட் பண்ணலை. இதில் இருக்கிறது முழுக்க முழுக்க நம்ம சாப்பிட்றக்கூடிய பொருள் மட்டும்தான். பச்சரிசி, கல்கண்டு, ஏலக்காய் இந்த 3 பொருள் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். மேற்கொண்டு வேறு எந்த பொருளுமே வந்து சேர்த்தலை. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் சின்ன குழந்தைகள் இருப்பாங்க. இந்த மாதிரி கோலம் பளிச்சுன்னு தெரிகிறப்ப அவங்க வந்து எடுத்து வாயில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து அதனால் நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்கலை. சப்போஸ் குழந்தைங்க எடுத்து வாயில் வச்சுட்டாங்க அப்படின்னாலும் எந்த ஒரு பாதிப்பும் அவங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறனால எறும்புகள் அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக கல்கண்டு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கல்கண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் ஆட் பண்ணலைங்க. நான் வந்து இந்த கோலம் மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் தனியாக வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணாலும் அதோட லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீன் பட்டனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வேணாலும் நீங்கள் பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுனா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நாங்கள் வந்து ஒர்க்கிங் போகிறோம், எங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 1 கேஜி வந்துடும். பாக்ஸ் ஃபுல்லாக வந்து 1 கேஜி வந்துடும். நான் வந்து 250 வந்து சார்ஜ் பண்ணுறேன். 250ல் எனக்கு கண்டெய்னர், கொரியர் எல்லாமே தான். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட. கூடிய சீக்கிரமே நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து பேர் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து சீக்கிரமாகவே நம்ம வந்து லான்ச் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட மார்ச் 22 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. அதனால் வந்து மார்ச் 22 அன்னைக்கு நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து நேம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஸோ வந்து எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லைங்க. இது வந்து எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையிலே சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து முழுக்க இது வந்து நான் கும்பிட்ற கடவுள்னாலையும் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்கள்னாலையும் மட்டும்தான் எனக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. அதனால் வந்து நான் இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் எனக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. கோலம் வந்து போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து பிரைட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு குட்டி கதை ஒன்று பார்த்துடலாம். ஒரு கழுகு சாமி மேலே ரொம்ப பக்தியாக இருந்துச்சுங்களாமா. அந்த கழுகு வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் தவம் பண்ணிக்கிட்டு அந்த கடவுள் மேலே ரொம்ப பயபக்தியாக இருந்திருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கு, கடவுள்கிட்ட நம்ம வந்து கடவுள் மேலே இவ்வளோ ஒரு பக்தியாக இருக்குமே, நம்ம கும்பிட்றதெல்லாம் கடவுளுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை நோக்கி பார்த்து வந்து கேட்டிருந்துருக்கு. அப்போ வந்து கடவுள் வந்து பதில் சொல்லியிருந்திருக்காரு. நீ கும்பிட்றதெல்லாம் எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து எனக்கான இன்றைக்கி உணவு எனக்கு கிடைக்குமா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. உனக்கு வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கான உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளும் மறைஞ்சு போயிடுறாரு. இதுவும் தியானத்திலே இருந்திருக்கு. சாயந்தரம் வரைக்குமே வந்து எந்த உணவுமே இதுக்கு வந்து கிடைக்கல. கடவுளை பார்த்து கோபமாக கேட்டிருக்கு. நான் வந்து எவ்வளோ தூரம் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையாக இருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து எனக்கு எந்த ஒரு இதுவுமே கொடுக்கலைல அப்படின்னு சொல்லிட்டு
இது வந்து கோபமாக கேட்டிருக்கு. அப்போ வந்து கடவுள் வந்து நீ வந்து பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் பின்னாடி திரும்பி பார்த்துருக்கு. ஒரு தவளை ஒன்று இறந்து கிடந்திருக்கு. அதுக்கு வந்து கடவுள் வந்து சொல்லியிருக்காரு, நீ வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இருக்க, அது வந்து உண்மையான நல்ல விஷயந்தான். ஆனால் வந்து ஒரு விஷயத்துக்கு நீ முயற்சியே பண்ணாமல், நான் வந்து உனக்கு உணவு கொடுப்பேன் அப்படிங்கிறத நினச்சே நீ வந்து எந்த ஒரு முயற்சியும் பண்ணலை. நீ அட்லீஸ்ட் நீ திரும்பியாவது பின்னாடி பார்த்துருந்துருக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு உணவு தேடணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு முயற்சி நீ எடுத்திருந்துருக்கணும். எந்த ஒரு முயற்சியுமே நீ எடுக்கலை. அதுதான் வந்து உன்கிட்ட இருக்க ஒரு குறை. இதை வந்து நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து மறைஞ்சு போயிடுறாரு. இது மாதிரி தாங்க நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையிலையும் கடவுள் நம்பிக்கையே இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை மட்டுமே நம்ம எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாது. கடவுளும் நம்மளுக்கு வந்து நம்மக்கிட்ட முயற்சி இருந்தால் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவார். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியாதது ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரியெல்லாம் பழமொழிகளுக்கு ஏற்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதை சக்ஸஸாக மாற்றுற வரைக்கும் அதை நம்ம வந்து விடவே கூடாது. ஸோ வந்து நான் இந்த கதையிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கதை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.